இவ்வளோ நாள் கம்முன்னு இருந்தான். இந்த 10 நாள் என்னை வச்சு நாங்கள் பார்த்தது, நான் பட்ட கஷ்டம் அவனை வந்து அந்த மாதிரி தோணிக்குதா? சரி எனக்கு இந்த மாதிரி இருக்க, ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டீங்களே, நான் கேட்குறேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, கீமோ போட்டால் அப்படி தான் வரும், அதுக்கு என்ன பண்ணுறது? 45 நாளாக அவர் வருவார், என் மூஞ்சியே நிமிந்து பார்க்க மாட்டார். சரி என்னால் பேச முடியல, படி ஏற முடியல, காலெல்லாம் கீழே வச்சா சொரணியே இல்லாமல் இருக்குது அப்படின்னு நோட்டை தூக்கி போட்டார். நான் டாக்டரா நீ டாக்டரான்னாரு. ஹாஸ்பிட்டல் மேலே நான் தப்பு சொல்லலை, நர்ஸுங்க மேலே தப்பு சொல்லலை, டாக்டருங்க மேலேயும் நான் தப்பு சொல்லலை. நான் ஏன் அவ்வளோ டாக்டர் இருக்கிறாங்களே, இந்த ஒரு டாக்டர் நான் என்னை பார்க்கறதுனால தானே நான் சொல்கிறேன். அது கூட அவர் அந்த ஸ்கேனை பார்த்து தான் நான் இன்றைக்கி இந்த நிலைமை இல்லையே, நான் நல்லா இருந்திருப்பேன் இல்லைங்களா? அம்மா உங்களுக்கு என்ன பாதிப்புமா? எவ்வளோ நாளாக இருக்குது இந்த பிரச்சனை? எனக்கு போன வருஷம் நவம்பர் மாதம் 25ஆம் தேதியா போய் அட்மிட் ஆனேன். ஃபீவர் 102 நாள் ஃபீவர், 18 நாள் அங்கே அட்மிட் ஆயிருந்தேன். கேன்சருன்னு தெரிஞ்சுது, வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா அவங்க 3 லட்ச ரூபா கேட்டாங்க, என்கிட்ட பணம் கிடையாதுன்னு வந்துட்டேன். இன்னும் 2 பேர் சொன்னாங்க அடையார் இன்ஸ்டியூட்டில் ஃப்ரீயாக பண்ணுறாங்க சொன்னாங்க. ஒரு ஃபார்ம் வாங்கி ஏபிசி டின்னு ஒரு டிஏ போட்டால் ஃப்ரீன்னாங்க. 95,000 செலவு பண்ணேன் 1.5 மாதத்துக்கு. ஒரே ஒரு கீமோ தான் போட்டாங்க. 12ஆம் மாதம் 30ஆம் தேதி 2023 ஃபஸ்ட்டு கீமோ போட்டாங்க. எனக்கு செகண்ட் ஸ்டேஜ். காலில் நெறி கட்டினதுனால நெறி கட்டி வந்து கேன்சர் கட்டியாக மாறிடுச்சு, அது சரியாயிடும் அப்படின்னு சொல்லி கீமோ போட்டாங்க. நான் சொன்னேன் என்னால் வாரம் வந்து அங்கே வந்து வாரம் கீமோ சொன்னாங்க. என்னால் வாரம் 50,000 செலவு பண்ணி போட முடியாது, நாங்கள் கவர்மெண்ட்டில் எங்கன்னா போட்டால் போட்டுக்கிறேன்ட்டு அப்படின்னு சரின்னு சொல்லிட்டாங்க. வந்துட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து தெரிஞ்சவங்க சொன்னாங்க, கலைஞர் இன்ஸ்டியூட்டு நூற்றாண்டு ஹாஸ்பிட்டல் இருக்குக்கா, அங்கே போய் விசாரிக்கா அப்படின்னாங்க. 2024 10ஆம் தேதி போயிட்டு நானும் என் சின்ன பையனும் ஜனவரி மாதம் போய் பாலாஜி சாரை பார்த்து இப்போ நீங்கள் அங்கே போனீங்க இல்லையா? பேசுனதுக்கு அவரும் பேசினார். அங்கேருந்து ப்ரூஃபெல்லாம் வாங்கிட்டு வந்துடுமா அப்படின்னாரு. மெழுகச்சி வாங்கிட்டு வந்து கொடுமா அப்படின்னாரு. மெழுகச்சி சொன்னவே நானும் என் பையனும் போயிட்டோம். அங்கே போனோன்னே லெட்ரு வாங்கிட்டு வாங்க. திருப்பி அங்கேருந்து கெண்டிக்கு வந்தேன். சார் லெட்ரு கேட்குறாங்க அப்படின்னு. அப்போ லெட்ரு எழுதி கொடுத்தாரு. லெட்ரு திரும்பி கொடுத்துட்டு 750 ரூபா அந்த ஹாஸ்பிட்டலில் கட்டி மெழுகச்சி வாங்கிட்டு வந்து இங்கே ஒப்படைச்சிட்டு நான் இனிமேட்டு எல்லா ஊசியும் இங்கேயே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் எப்போ சார் அட்மிஷனாக வரணும்னு 14ஆம் தேதி வந்து அட்மிஷன் போடுமா சொன்னார். கவர்மெண்ட்டு லீவ் ஆச்சு சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. 14, 15, 16, 17 கீமோ போட்டு ஒரு 12:30 1 மணிக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அது 2வது கீமோ. அப்புறம் 3 கீமோ 4 கீமோ அங்கே போடுறேன். இது போட என் உள்ளூர் இப்போ பாதிக்குது போலுங்க, எனக்கு தெரியல. நல்லா வேலை செய்வேன், அதை மாதிரி ரெஸ்ட் எடுப்பேன் நான். இது போட என்னோட நுரையீரலில் பாதிக்குது போலுக்குது, எனக்கு தெரியல. போய் சொன்னேன் அவர்கிட்ட. சரி என்னால் பேச முடியல, படி ஏற முடியல, காலெல்லாம் கீழே வச்சா சொரணியே இல்லாமல் இருக்குது அப்படின்னு நோட்டை தூக்கி போட்டார். நான் டாக்டரா நீ டாக்டரான்னாரு. சரி சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க. அப்புறம் என்ன பண்ணார், ஸ்கேன் எழுதி தரேன், அதை எடுத்துகிட்டு வானார். சரின்னு உடனே அங்கே வந்து ஸ்கேனு காசு கட்டி ஒரு ஸ்கேன் எடுத்து ரிசல்ட்டு 2 நாள் கழித்து வாமாங்க சொன்னாங்க. வீட்டுக்கு வந்துட்டு 2 நாள் கழித்து ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்கி சார் ஸ்கேன் ரிப்போர்ட்டு எதுக்குன்னாரு. சார் நீங்கள் தானே சார் எனக்கு எழுதி கொடுத்தீங்க மூச்சு வாங்குதுன்னு அப்படின்னு. சரி பரவாயில்ல போயில வச்சுக்கோ, நான் அட்மிஷன் போட்டு தரேன் போனார். அன்றைக்கி அவர் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துருந்தா இன்றைக்கி எனக்கு நுரையீரல் பாதிச்சிருக்காது. அந்த 5க்கு மேலே இன்னும் 4 ஊசி போடவே ஃபுல்லாக நுரையீரல் வந்து மெல்ட் ஆகி போயிடுச்சு. அதே ஹாஸ்பிட்டலில் 45 நாள் தங்கினேன், அட்மிஷன் ஆனேன். அதில் நுரையீரல் டாக்டர் இல்லை. இது தெரியாமலே எனக்கு ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷனும் பேராசிட்டமல் மருந்தும் தான் எனக்கு ஜுரம் வந்துடும். இப்போ பாரு, இதுதான் ட்ரிப்ஸ் ஏற்றுவாங்க, வயிறு குத்தம், அப்படியே ஓடிச்சு. என்ன சார் இப்படியே இருக்குது, என்னால் தாழ முடியலன்னு. ஓமந்திராவுக்கு எழுதி தட்டா, ராயப்பட்டிக்கு எழுதி தட்டான்னாங்க. அப்போ இவர் வந்தார். நான் சொன்னேன் சரி எனக்கு இந்த மாதிரி இருக்க, ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டீங்களே, நான் கேட்குறேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, கீமோ போட்டால் அப்படி தான் வரும், அதுக்கு என்ன பண்ணுறது? அதுலேருந்து 45 நாளாக அவர் வருவார், என் மூஞ்சியே நிமிந்து பார்க்க மாட்டார். நான் விரோதி கிடையாது அவருக்கு, அவரு தான் வந்து இங்கே போட்டுக்கோன்னாரு. டாக்டர் கடவுளுக்கு சமம், அதனால நான் அவரை குறை சொல்ல, ஒரு அன்பாக பேச மாட்டார். அன்பான நீ அதை வந்து குடும்ப கதை பேசினா நான் கேட்கல, நம்ம குறைய சொன்னால் அதை சரி பண்ணணும்.
அவ்வளோதான். இதானே டாக்டரோட வேலை. அதை அவர் செய்ய மாட்டார். வயசானவங்களேருந்து திட்டுவார். நானும் கம்முன்னு இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தேன், ஓமந்தராவுக்கு போய் 18 நாள் இருந்தேன். அங்கேயும் இவங்க எனக்கு இந்த நோயின்னு சொல்லி எழுதி கொடுக்கல. 10:30 மணிக்கு போய் ஆம்புலன்ஸில் இறக்கணும் என்ன, 5:30 மணிக்கு என்னை பார்க்குறாங்க. போய் சொல்லி உன்னை அனுப்பிச்சிட்டாங்க, உனக்கு கேன்சர் இருக்கிறதே எங்ககிட்ட சொல்லலை. சார் டாக்டரோட வேலை சார் அதுக்கு நாங்கள் என்ன பாவம் பண்ணேன்னு கேட்டேன். அதில் ஒரு ஹெட்டாக இருக்கிறாரு. அவர் சொன்னார், அந்த அம்மா அவ்வளோ அவஸ்தைப்படுறாங்க, நீ ட்ரீட்மெண்ட் பாரு, நாம் அப்புறம் மீட்டிங் நடக்கும்போது இதெல்லாம் பேசிக்கலான்னாரு. சரின்ட்டு அதுக்கப்புறம் அவங்க பார்த்தாங்க. அங்கேயும் என்னை குணப்படுத்தலை. நானாக என்ன பண்ணேன், என்னை டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுங்க சார், நான் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு. வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் வாரவத்தி நான் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போகிறேன், ஒரு டாக்டர் இருக்கிறாரு, நான் அங்கே போயிருந்தால் தான் இன்றைக்கி நான் இருக்கேன். இப்போ 6ஆம் தேதி எனக்கு ரொம்ப ஃபீவரு, வயிறு உப்பிடுச்சு, மூஞ்சி ஊதிடுச்சு, திருப்பி நுரையீரல் பிரச்சனை போலகுது. இது எனக்கு தெரியல. அட்மிட் ஆனேன். அங்கேயும் மூச்சு அடைக்க ஆரம்பிச்சிச்சு. 9ஆம் தேதி நைட்டு என்னால் முடியல. 2 மணிக்கு என்னை ஐசியூவில் எட்டுன்னு வந்து என் பெரிய பையன் தான் விட்டான். என் பெரிய பையனுக்கு இவ்வளோ நாள் இது தோணலையா, இவ்வளோ நாள் கம்முன்னு தான். இந்த 10 நாள் என்னை வச்சு நாங்கள் பார்த்தது, நான் பட்ட கஷ்டம் அவனை அந்த மாதிரி தோணிக்குதா? எனக்கு ஒன்றும் தாய் மேலே பாசம், நம்ம அம்மா செத்துருவாங்கன்ட்டு இவங்க சொல்லிட்டாங்களே ஐசியூவில் விட்டு, அப்படின்றதுனால இவன் இப்படி பண்ணானா? எனக்கு ஒன்றுமே அவன் அப்படியாப்பட்ட ஆள் கிடையாது. எங்கன்னா சண்டைனாலும் நின்று வேடிக்கை பார்க்குற ஆள் கிடையாது. அவன் சாப்பிட்டான டைப்பு, கம்முன்னு இருப்பான். என்னை இப்படி பண்ணிட்டு போவான் நான் எதிர்பார்க்கல. இன்றைக்கி நான் காலையில் ஃபஸ்ட் ஸ்டாண்டுக்கு எழுந்துச்சி போனேன் 6 மணிக்கு. போயிட்டு வரும்போது 12 மணிக்கு தான் எனக்கு நியூஸே தெரியும், இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு. இது வரைக்கும் எனக்கு தெரியாது. அந்த மாதிரி அவர் குடிச்சிட்டு போனாரு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களாம்மா? அதை பற்றி என் பையன் காலையிலேயே குடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. அவன் மாத்திரை போடுறான். அந்த மாத்திரை சீட்டும் வீட்டில் இருக்குது. அது அவனுக்கு தூக்கம் வரக்கூடிய மாத்திரை. அது பார்க்குறவங்களுக்கு குடிச்சா மாதிரி தெரியும், தூக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறவங்க பார்த்தா குடிக்கிற மாதிரி தான் தெரியும். அது அந்த மாத்திரை அப்படி தான். அது தனியார் ஹாஸ்பிட்டல்னா போய் பார்த்துட்டு வந்துடுறது, அவ்வளோதான். அங்கே ட்ரீட்மெண்ட் செலவாச்சாமா? ஆமாம், 15 நாளைக்கு ஒரு தடவை. நான் 10,000க்கு மேலே மாத்திரை சாப்பிட்டதுனால தான் இன்றைக்கி நான் உட்காந்துக்கிறேன். என்னை சுற்றி திணி பொருள், கரண்ட் இருந்தால் ஒன்று, கரண்ட் இல்லைன்னா ஒன்று, நைட்டில் என்ன ஆகிடுமோன்னு பயம். என்னை நம்பி 3 பசங்க இருக்குது. எங்கள் வீட்டுக்காரரும் தவறிட்டார். 2ஆம் மாதம் தான் தவறினார். நானும் தவிர்த்தா என் பசங்களுக்கு ஆள் கிடையாது. ஹாஸ்பிட்டல் மேலே நான் தப்பு சொல்லலை, நர்ஸுங்க மேலே தப்பு சொல்லலை, டாக்டருங்க மேலேயும் நான் தப்பு சொல்லலை. நான் ஏன் அவ்வளோ டாக்டர் இருக்கிறாங்களே, இந்த ஒரு டாக்டர் நான் என்னை பார்க்கறதுனால தானே நான் சொல்கிறேன், இல்லைன்னா எனக்கு அவசியமே கிடையாது சொல்கிறதுக்கு. அது கூட அவர் அந்த ஸ்கேனை பார்த்து தான் நான் இன்றைக்கி இந்த நிலமை இல்லையே, நான் நல்லா இருந்திருப்பேன் இல்லைங்களா? நான் ஆஸ்பத்திரியை விட்டு கொடுக்குறதா இருந்தால் நான் ஏன் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி நான் அனுப்பணும் சொல்லுங்கள்? எங்கள் உழைப்புல தான் நாங்கள் சாப்பிட்றோம். இன்றைக்கி நாங்கள் ஊசி போட்டு, எனக்கு 5 ஊசியில் போட்டு அந்த ஒரு ஸ்கேனை வாங்கி கையில் பார்த்துருந்தா நான் இந்த நிலைமைக்கு ஆளாக இருக்க மாட்டேன் இல்லைங்களா? முதல்வர் என்ன முடிவு எடுக்கிறாரோ எடுக்கட்டும், அவ்வளோதான். ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிறான்றாருல, எல்லாமே அவர் கையில் சேர்ந்தது தான். என்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என் ஃபைலெல்லாம் வாங்கின்னு போய் 2:30 மணிக்கு என் பையனை இட்டுன்னு போனாங்க. இப்போ டைம் பாருங்கள், இன்னும் கூட வீட்டுக்கு வரல. நம்பி நான் அமிச்சேன். யாராக இருந்தாலும் நம்புறவ தான் நான் யாரையும் நம்பாமல் இல்லை. எனக்கு ஒன்றும் இல்லைங்க. என் பெரிய பையன் இது ஒரு ஏமா வச்சு செய்யல. இந்த 10 நாளில் அவனுக்கு ஏதோ பாதிச்சிச்சு. என்னை ரொம்ப எனக்கு உடம்பு முடியாதனால அவன் மைண்டு ஏன் இப்படி மாறுச்சுன்னு எனக்கு தெரியல. என் மேலே அவனுக்கு ரொம்ப பாசம். அதை கூட அவனுக்கு வெளியே சொல்ல தெரியாது. வந்து என் மூஞ்ச பார்த்துட்டு போவான் வருவான், என் மூஞ்ச பார்ப்பான். பாசத்தை கூட வெளியே சொல்ல தெரியாதவன் அவன். எப்படி தான் இப்படி பண்ணான், இவனா இப்படி பண்ணான்னு இன்னும் இப்போ கூட எனக்கு நம்புறதுக்கு தோணலை. நான் நல்லா இருந்துதான் என் பையனை நான் போய் ஸ்டேஷன்லேயே நான் பார்த்துட்டு இருப்பேன். என்னால் சத்தியமாக இப்படி கூட நவர முடியல. பெட் ஃபேன் வச்சு தான் நான் பாத்ரூம் போகிறேன். இதெல்லாம் என் பையன் எடுத்து ஊற்றணும் ஆஸ்பத்திரியில். இது அவனுக்கு பாதிச்சிச்சா? இது வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன், என்னை வீல் வண்டி வச்சுட்டுன்னு போயிடுவான். இந்த வாட்டி அது கூட என்னால் முடியல. வச்சிடுறா, நான் போயிட்டு அம்மா கூப்பிட்றேன்னு. அதுக்கப்புறம் அவன் எடுத்து ஊற்றும். இந்த நைட்டி கூட என்னால் பிடிச்சி போட முடியாமல் இருந்தது. எல்லாமே எனக்கு அவன் தான் செய்யணும். இது அவனை ரொம்ப பாதிச்சிச்சின்னு எனக்கு தெரியல. இல்லைன்னா நான் இந்த வேலையை நான் அவனை விட்டு இருக்க மாட்டேன். இன்றைக்கி என் பையன் இப்படி செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது. இவ்வளோத்துக்கும் அவர் சரியாக இருந்திருந்தா என் குடும்பம் இப்படி கஷ்டப்படுங்களா சொல்லுங்கள்? அவர் படித்தவர் தானே, நான் படிக்காதவ தான். சுத்தமாக நான் படிக்கலை. இதுக்கு காரணம் முதல்வராக இருந்து எனக்கு நல்லது செய்கிறாரோ கெட்டது செய்கிறாரோ அவர் காலையிலேயே ஒப்படைச்சிடுறேன். அவர் என்ன பண்ணுறாரோ பண்ணட்டும். என் குடும்பம் வாழ வைக்கணும்னு நினச்சா அவர் வாழ வைக்கட்டும், அவ்வளோதான்.